அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி திதியும் கூடி வரும் நாளில் இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்த்து ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வைத்து குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபட்டால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கு. சுக்கிரனின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கணும் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பா நெய் தீபம் ஏற்றணும். உங்க வீட்டில் பூஜை அறையில், அடுத்தது நிலைவாசல்ல, அடுத்தது சமையலறையில், இந்த 3 இடத்துலையும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா சுக்கிரனின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. வெள்ளி கிண்ணம் இருந்தால் ரொம்ப சிறப்பு. இல்லாத பட்சத்தில் எச்சில் படாத கிண்ணம் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் எக்காரணம் கொண்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கிண்ணத்தில் ஒரே ஒரு ஜாதிக்காய், அடுத்தது 2-3 துண்டுகள் ஜாதி பத்திரி, மூன்றாவது 3 ஏலக்காய், 3 ஏலக்காய், ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், இந்த 3மே பார்த்தீங்கன்னா பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுது. மார்வாடிகளாகட்டும், பெரிய பெரிய பணக்காரர்களாகட்டும், இந்த சுக்கிரகோரை நேரத்தில், அது மாதிரி வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியும் கூடி வரும் நாள்லாம் இந்த 3 பொருட்களையும் சேர்த்து ஒன்றாக மூட்டை கட்டி பணம் வைக்கிற இடத்துல வைப்பாங்களாம். இன்றைய நாளில் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது பூஜையில் வைப்பதாக இருந்தாலும் சரி, முடிந்த அளவு இரவு 8 to 9 சுக்கிரகோரை நேரத்தில் செய்யுங்க. முடியாத பட்சத்தில் இன்று மாலை 6 மணிக்கு மேலே எப்போ நேரம் கிடைச்சாலும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை, அதாவது இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதன் பிறகு அதை எடுத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லை கொண்டு போய் ஓடும் நீரில் விட்டுறலாம். குறைந்தது 3 நாட்கள் அது பூஜை அறையிலே இருக்கட்டும். மிக எளிமையான இந்த சூட்சமத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.